சப்போர்ட்டிங் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6th சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரியில முதல் பாடத்தை தான் பார்க்க போறோம். பருவம் 1ல முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற லெசனுக்கு நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 116 வினாக்கள் இருக்கு. லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசிக்கும் சரி டெட்டுக்கும் சரி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். டெட்டுக்கு படிக்கிறவங்க பேப்பர் 2 படிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா இது கம்பல்சரி பார்த்தே ஆகணும். பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கும் சரி நீங்க 8th வரைக்குமாவது ஃபுல்லா நீங்க பார்த்தே ஆகணும். 10th வரைக்குமே கேட்கறாங்க. ஏன்னா டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக் எங்கெல்லாம் புக்ல இருக்கோ அது எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறக்க பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி பேப்பர் 2ஆ இருந்தாலும் சரி கம்பல்சரி நீங்க இந்த 10th வரைக்குமே நீங்க ஃபுல்லா பார்த்து படிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். டெட் பேப்பர் 1 and 2க்கு தேவையான கொஸ்டின் ஆன்சர் 6th இருந்து 10th வரைக்கும் சைக்காலஜி உட்பட வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. இது எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பப்படும். சரிங்களா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில தான் நம்ம இந்த வினாக்களை பார்க்க போறோம். 4 ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஆன்சர் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹெரோடோட்டஸ். அசோகரின் தர்ம சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அசோகரின் தர்ம சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை 24. கல்வெட்டியல் என்பது எதனை பற்றிய படிப்பு? கல்வெட்டியல் என்பது கல்வெட்டுக்கள் பற்றிய படிப்பு. இத எபிகிராபி என்பது எதனை பற்றிய படிப்பு அப்படின்னு கேட்கலாம். கல்வெட்டியல். அசோகர் புத்த மதத்தை தழுவிய பிறகு எதனை பின்பற்றினார்? அசோகர் புத்த மதத்தை தழுவிய பிறகு அகிம்சையையும் தர்மத்தையும் பின்பற்றினார். இந்தியாவின் மிக பழமையான எழுத்து வடிவம் எது? இந்தியாவின் மிக பழமையான எழுத்து வடிவம் தமிழ் பிராமி அல்லது பிராமி. ஆப்ஷன்ல பிராமின் கொடுத்திருந்தாங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தமிழ் பிராமின் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பிராமி இல்லாத பட்சத்துல தமிழ் பிராமி கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிசி என்பதன் விரிவாக்கம். பிசி அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? ஹிஸ்டோரியா என்பதன் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். விலங்குகளுக்கு முதலில் மருத்துவமனை கட்டிய அரசர் யார்? விலங்குகளுக்கு முதலில் மருத்துவமனை கட்டிய அரசர் பேரரசர் அசோகர். நாணயங்களை பற்றி படிப்பது எந்த துறையின் கீழ் வருகிறது? நாணயங்களை பற்றி படிப்பது எந்த துறையின் கீழ் வருகிறது அப்படின்னா நாணயவியல், நூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோகருடைய பெருமைகளை உலகிற்கு தெரியப்படுத்திய ஆங்கிலேய ஆய்வாளர் யார்? அசோகருடைய பெருமைகளை உலகிற்கு தெரியப்படுத்திய ஆங்கிலேய ஆய்வாளர் யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன். கிபி 2001 முதல் 2100 வரையிலான காலம் எந்த நூற்றாண்டை குறிக்கிறது? கிபி 2001 முதல் 2100 வரையிலான காலம் 21ஆம் நூற்றாண்டை குறிக்கிறது. அசோகரின் கல்வெட்டுக்கள் எந்த எழுத்து முறையில் பொறிக்கப்பட்டுள்ளன? அசோகரின் கல்வெட்டுகள் எந்த எழுத்து முறையில் பொறிக்கப்பட்டுள்ளன? பிராமி. மத சார்பற்ற இலக்கியத்திற்கு சான்று தருக. மத சார்பற்ற இலக்கியத்திற்கு சான்றுனா திருக்குறள், அப்புறமேட்டு தொல்காப்பியம். ஒண்ணு திருக்குறள் இருக்கும், ஏன்னா அல்லதுன்னா கொடுத்திருந்தாங்கன்னா தொல்காப்பியம் தான், அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து, மானுடவியல் என்பது எதனை பற்றிய ஆய்வு? மானுடவியல் என்பது எதனை பற்றிய ஆய்வு அப்படின்னா ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. மனிதர்களின் தோற்றம் மற்றும் படிப்படியான வளர்ச்சி. மனிதர்களின் தோற்றம் மற்றும் படிப்படியான வளர்ச்சி. ஒரு காலகட்டத்தின் சமூக பொருளாதாரம் குறித்த துல்லியமான தகவலை வழங்குவது எது? ஒரு காலகட்டத்தின் சமூக பொருளாதாரம் குறித்த துல்லியமான தகவலை வழங்குவது நாணயங்கள். த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அசோகா என்ற நூலை எழுதியவர் யார்? த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அசோகா என்ற நூலை எழுதியவர் சார்லஸ் ஆலன். பழைய கற்கால மனிதன் நெருப்பை எதற்காக பயன்படுத்தினான்?
பழைய கற்கால மனிதன் நெருப்பை உணவு சமைக்கவும் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தினான். CE என்பதன் விரிவாக்கம் என்ன? காமன் எரா, அதாவது பொது ஆண்டு. வரலாற்றை எழுத உதவும் ஆதாரங்கள் எத்தனை வகைப்படும்? வரலாற்றை எழுத உதவும் ஆதாரங்கள் 2. ஒன்று தொல்பொருள், மற்றொன்று இலக்கியம். இந்தியாவின் மிக பழமையான நாகரிகம் எது? இந்தியாவின் மிக பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் இந்திய அரசர் யார்? வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் இந்திய அரசர் பேரரசர் அசோகர். கௌடில்யர் எழுதிய நூலின் பெயர் என்ன? கௌடில்யர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. சரிங்க, அர்த்த சாஸ்திரம். கௌடில்யர் எழுதிய நூலின் பெயர் அர்த்த சாஸ்திரம். ஏடி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏடி என்பதன் விரிவாக்கம் ஆனோ டாமினி. நமது ஆண்டுக்கு பிறகுதான் ஏடி அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அடுத்து, வரலாற்றை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? வரலாற்றை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? 3 பெரும் பிரிவுகளா பிரிப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதியவர்கள் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதியவர்கள் 12 ஆழ்வார்கள். மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. இதுவே கௌடில்யர்னா அர்த்த சாஸ்திரம், மெகஸ்தனிஸ் அப்படின்னா இண்டிகா. சாஞ்சி ஸ்தூபியில் யாருடைய கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுகின்றன? சாஞ்சி ஸ்தூபியில் யாருடைய கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னா அசோகருடையதுதான். கற்கருவிகள் மற்றும் புதை படிவங்கள் எந்த ஆதாரத்தின் கீழ் வருகின்றன? கற்கருவிகள் மற்றும் புதை படிவங்கள் எந்த ஆதாரத்தின் கீழ் வருகின்றன? தொல்பொருள் ஆதாரங்கள். கங்கை சமவெளியில் 2ஆம் நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்தது எது? கங்கை சமவெளியில் 2ஆம் நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்தது இரும்பு உபயோகம் மற்றும் நாணய பயன்பாடு. வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது? வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது? கிரேக்கம். அசோகரின் கல்வெட்டுக்களை முதலில் படித்து பொருள் கூறியவர் யார்? அசோகரின் கல்வெட்டுக்களை முதலில் படித்து பொருள் கூறியவர் ஜேம்ஸ் பிரின்சப். மதம் சார்ந்த இலக்கியத்திற்கு உதாரணம் எது? மதம் சார்ந்த இலக்கியத்திற்கு உதாரணம் தேவாரம் அல்லது திருவாசகம். மதம் சார்ந்ததுக்கு ஒண்ணு தேவாரம் கொடுத்திருந்தா தேவாரம் எழுதிக்கோங்க, ஏன்னா திருவாசகம் இருந்தா திருவாசகம். வரலாற்று காலத்தை பற்றி அறிய உதவும் முக்கிய ஆதாரங்கள் எவை? வரலாற்று காலத்தை பற்றி அறிய உதவும் முக்கிய ஆதாரங்கள் கல்வெட்டுக்கள் மற்றும் இலக்கியங்கள். BCE என்பதன் விரிவாக்கம் என்ன? BCE என்பதன் விரிவாக்கம் பிஃபோர் காமன் எரா, அதாவது பொது ஆண்டிற்கு முன். தொல்பொருளியல் என்பது எதனை பற்றிய ஆய்வு? தொல்பொருளியல் என்பது எதனை பற்றிய ஆய்வு அப்படின்னா பண்டைய மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் கட்டமைப்புகள் பற்றிய ஆய்வு. பண்டைய மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் கட்டமைப்புகள் பற்றிய ஆய்வு. வரலாற்று நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவும் அடிப்படை அம்சங்கள் யாவை? வரலாற்று நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவும் அடிப்படை அம்சங்கள் இடம், காலம், மனிதன். தமிழகத்தில் அகழாய்வு மூலம் வெளிக்கொணரப்பட்ட முக்கிய தொல்லியல் களம் எது? தமிழகத்தில் அகழாய்வு மூலம் வெளிக்கொணரப்பட்ட முக்கிய தொல்லியல் களம் ஆதிச்சநல்லூர். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எதனை குறிக்கிறது? வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எழுதப்பட்ட ஆதாரங்கள் இல்லாத காலம். வரலாற்று காலம், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எழுதப்பட்ட ஆதாரங்கள் இல்லாத காலம். அசோகரின் கல்வெட்டுக்கள் எங்கு பொறிக்கப்பட்டுள்ளன? அசோகரின் கல்வெட்டுக்கள் எங்கு பொறிக்கப்பட்டுள்ளன? பாறைகள் மற்றும் தூண்கள் மீது. வரலாற்று ஆய்வாளர் என்பவர் யார்?
வரலாற்று ஆய்வாளர் என்பவர் ஆதாரங்களை சேகரித்து ஆய்வு செய்து வரலாற்றை எழுதுபவர். நாணயங்கள் மற்றும் மண்பாண்டங்கள் எந்த வகை ஆதாரங்கள்? நாணயங்கள் மற்றும் மண்பாண்டங்கள் எந்த வகை ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்பொருள் ஆதாரங்கள். அசோகர் தனது தூதுவர்களை எந்த மதத்தை பரப்புவதற்காக அனுப்பினார்? அசோகர் தனது தூதுவர்களை எந்த மதத்தை பரப்புவதற்காக அனுப்பினார்? பௌத்த மதம். வரலாற்று அறிவியலின் முக்கிய நோக்கம் என்ன? வரலாற்று அறிவியலின் முக்கிய நோக்கம் உண்மைகளை கண்டறிந்து கால வரிசைப்படுத்துவது. உண்மைகளை கண்டறிந்து கால வரிசைப்படுத்துவது. நாட்டுப்புற கதைகள் போன்ற வாய்மொழி செய்திகள் எதன் மூலம் கடத்தப்படுகின்றன? நாட்டுப்புற கதைகள் போன்ற வாய்மொழி செய்திகள் எதன் மூலம் கடத்தப்படுகின்றன அப்படின்னா நாட்டுப்புறவியல் மூலியமா. அசோகர் பற்றி இழந்த சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் எது? அசோகர் பற்றிய இழந்த சங்கிலி கண்டுபிடிக்கப்பட காரணம் புராணங்களில் இருந்த அசோகர் கல்வெட்டுக்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டார். வரலாற்றில் முதன்முறையாக பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்திய அரசர் யார்? வரலாற்றில் முதன்முறையாக பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்திய அரசர் அசோகர். கிமு 1000 முதல் கிமு 901 வரையிலான காலம் எந்த நூற்றாண்டை குறிக்கும்? கிமு 1000 முதல் கிமு 901 வரையிலான காலம் எந்த நூற்றாண்டை குறிக்கும்? 10ஆம் நூற்றாண்டு. மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா எந்த பேரரசை பற்றியது? மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா எந்த பேரரசை பற்றியது? மௌரிய பேரரசு. பஞ்ச் மார்க்கெட் நாணயங்கள் என்பது எதனை குறிக்கும்? பஞ்ச் மார்க்கெட் நாணயங்கள் என்பது இந்தியாவில் காணப்பட்ட ஆரம்ப கால நாணயங்களை குறிக்கும். தொல் வரலாற்று காலம் என்றால் என்ன? தொல் வரலாற்று காலம் என்றால் எழுதப்பட்ட பதிவுகள் இருந்தும் அவற்றை புரிந்து கொள்ள முடியாத காலம் தொல் வரலாற்று காலம். வரலாறு என்ற கால கணக்கீட்டில் பின்னோக்கி செல்லும் போது அதன் மதிப்பு என்னவாகும்? வரலாறு என்ற கால கணக்கீட்டில் பின்னோக்கி செல்லும் போது அதன் மதிப்பு அதிகரிக்கும். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிய உதவும் முக்கிய வெளிநாட்டு பயணி யார்? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிய உதவும் முக்கிய வெளிநாட்டு பயணி பாக்யான் அல்லது யுவாங் சுவாங். பாக்யான் அல்லது யுவான் சுவாங். நினைவு சின்னங்களுக்கு 2 உதாரணங்கள் தருக. நினைவு சின்னங்களுக்கு 2 உதாரணம் அரண்மனைகள், கோவில்கள். வரலாறு என்பது எக்கால நிகழ்வுகளை கால வரிசைப்படி கூறுவதாகும். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளை கால வரிசைப்படி கூறுவது. ஜேம்ஸ் பிரின்செப் அசோகரின் கல்வெட்டுகளை படித்த ஆண்டு எது? ஜேம்ஸ் பிரின்செப் அசோகரின் கல்வெட்டுகளை படித்த ஆண்டு 1837. பழைய கற்காலத்தில் மனிதன் எதனை பாதுகாப்புக்காக பயன்படுத்தினான்? பழைய கற்காலத்தில் மனிதன் நெருப்பை பாதுகாப்புக்காக பயன்படுத்தினான். அசோகரின் வரலாற்று பெருமைகளை உலகிற்கு கொண்டு வர முக்கிய பங்காற்றிய ஆங்கில ஆய்வாளர் யார்? அசோகரின் வரலாற்று பெருமைகளை உலகிற்கு கொண்டு வர முக்கிய பங்காற்றிய ஆங்கிலேய ஆய்வாளர் சார்லஸ் ஆலன் மற்றும் ஜேம்ஸ் பிரின்செப். வரலாற்று ஆய்வுக்கு உதவும் 4 முக்கிய ஆதாரங்கள் எவை? வரலாற்று ஆய்வுக்கு உதவும் 4 முக்கிய ஆதாரங்கள் தொல்பொருள், இலக்கியம், வெளிநாட்டவர் குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள். தொல்பொருள், இலக்கியம், வெளிநாட்டவர் குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள். கற்கருவிகளின் பயன்பாடு அதிகரித்ததால் மனிதன் எவ்வாறு மாறினான்? கற்கருவிகளின் பயன்பாடு அதிகரித்ததால் மனிதன் ஓரிடத்தில் தங்கி விவசாயம் செய்பவனாய் மாறினான். அசோகர் தனது தர்மத்தை பரப்ப யாரை ஆசியா முழுவதும் அனுப்பினார்? அசோகர் தனது தர்மத்தை பரப்ப யாரை ஆசியா முழுவதும் அனுப்பினார்? தூதுவர்களை. புவியில் உள்ள பொருட்கள் மற்றும் மனித இனத்தின் வரலாற்றை கூறுவது எது?
புவியில் உள்ள பொருட்கள் மற்றும் மனித இனத்தின் வரலாற்றை கூறுவது வரலாறு. மத சார்புள்ள இலக்கியம் டேஸ். மத சார்புள்ள இலக்கியம் எது? தேவாரம். மத சார்பற்ற இலக்கியம் திருக்குறள். தவறான இணை கண்டுபிடி. மானிடவியல் விலங்குகள் படிப்பு. சரியானது பாத்தீங்கன்னா மானிடவியல் அப்படிங்கிறது மனிதர்கள் பற்றிய படிப்பு தான், விலங்குகள் பற்றிய படிப்பு கிடையாது. வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறை ஓவியங்கள் மற்றவை எல்லாமே பாத்தீங்கன்னா நினைவு சின்னங்கள். அரண்மனை, கோவில், கோட்டை இதெல்லாமே நினைவு சின்னங்கள். பாறை ஓவியங்கள் மட்டும்தான் அது தனியா இருக்கு. சரிங்களா? மற்றதெல்லாம் நினைவு சின்னங்கள். ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து உருவான தமிழ் சொல் எது? ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து உருவான தமிழ் சொல் வரலாறு. கிமு 2500 என்பது எந்த நூற்றாண்டை குறிக்கிறது? கிமு 2500 என்பது எந்த நூற்றாண்டை குறிக்கிறது? 25ஆம் நூற்றாண்டு. வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் வாய்மொழி செய்திகளை எவ்வாறு அழைக்கலாம்? வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் வாய்மொழி செய்திகள் நாட்டுப்புறவியல். அசோகரின் கல்வெட்டு குறிப்புகள் எதன் மீது பொறிக்கப்பட்டுள்ளன? அசோகரின் கல்வெட்டு குறிப்புகள் எதன் மீது பொறிக்கப்பட்டுள்ளன? பாறை மற்றும் தூண்கள். அசோகர் புத்த மதத்தை தழுவ காரணமான போர் எது? அசோகர் புத்த மதத்தை தழுவ காரணமான போர் கலிங்க போர். போருக்கு பின் அகிம்சையை தழுவினார் அசோகர். எழுதப்பட்ட பதிவுகள் உள்ள காலத்தின் பெயர் என்ன? எழுதப்பட்ட பதிவுகள் உள்ள காலம் வரலாற்று காலம். வரலாற்றை அறிய உதவும் முக்கியம். வரலாற்றை அறிய எது முக்கியம்? ஆதாரங்கள் மற்றும் சான்றுகள் ரொம்ப முக்கியம். ஆந்த்ரோபாலஜி என்பது எதனை பற்றிய ஆய்வு? ஆந்த்ரோபாலஜி என்பது மனிதர்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றியது. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது மனிதர்களுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி. இலக்கிய ஆதாரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இலக்கிய ஆதாரங்களை மத சார்புள்ள மற்றும் மத சார்பற்ற இலக்கியங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். அசோகரின் தர்ம சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அசோகரின் தர்ம சக்கரம் சாரநாத் கற்றூன்ல இருந்து எடுக்கப்பட்டது. சாரநாத் கற்றூன். வரலாற்று ஆய்வுக்கு உதவும் நினைவு சின்னங்களில் கோவில்கள் தவிர வேறொன்று? கோவில்கள், அப்புறமேட்டு அரண்மனைகள். மத சார்பற்ற இலக்கியத்திற்கு திருக்குறள் தவிர இன்னொன்னு இருக்கிறது, அது பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். மத சார்பற்ற இலக்கியத்துல திருக்குறள் மற்றும் தொல்காப்பியம். மதம் சார்ந்த இலக்கியத்தில் தேவாரம் தவிர மத சார்பற்ற இலக்கியத்தில் தேவாரம் தவிர மற்றொன்று எது? அடுத்து அசோகருடைய கல்வெட்டுக்கள் எந்த எழுத்து முறையில் அமைந்துள்ளன? அசோகருடைய கல்வெட்டுகள் எந்த எழுத்து முறையில் அமைந்திருக்குன்னா பிராமி எழுத்து. பழைய கற்கால மனிதன் நெருப்பை எதற்காக பயன்படுத்தினான்? குளிருக்காகவும் பாதுகாப்புக்காகவும். வெளிநாட்டு பயணிகளில் பாகியான் தவிர மற்றொருவர் யுவான் சுவாங். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிய அகழாய்வில் கிடைக்கும் சான்றுகள் யாவை? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிய அகழாய்வில் கிடைக்கும் சான்றுகள் பாத்தீங்க அப்படின்னா கற்கருவி, எலும்பு, பாறை ஓவியம், புதைப்படிவம். எபிகிராபி என்பது எதனை குறிக்கும்? முன்னாடி பார்த்தோம். எபிகிராபி அப்படின்னா கல்வெட்டியல். லூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது எது? லூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாணயவியலை குறிக்குது. இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க, தமிழ்லயும் கேட்பாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் என்பவர் யார்? தொல்பொருளியல் ஆய்வாளர். பண்டைய இந்திய அரசர்களில் வெற்றிக்கு பின் போர் துறந்தவர் அசோகர். அசோகரின் கட்டளைகள் எதன் மீது பொறிக்கப்பட்டன? அசோகருடைய கட்டளைகள் பாத்தீங்கன்னா பாறைகள் மற்றும் தூண்கள் மீது பொறிக்கப்பட்டன. நமது தேசிய கொடியில் உள்ள 24 ஆர சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அசோகருடைய சாரநாத் கற்றூன்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ஜேம்ஸ் பிரின்சப் அசோகரின் கல்வெட்டுகளை படித்த ஆண்டு ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சில கொஸ்டின் மட்டும் திரும்ப வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் திரும்ப வராம பாத்துக்கிறேன்.
89வது கேள்வி என்ன? ஜேம்ஸ் பிரின்சப் அசோகன் கல்வெட்டுகளை படித்த ஆண்டு 1837. அசோகரின் வரலாற்றை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார்? அசோகரின் வரலாற்றை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். இழந்த சங்கிலி என்பது யாருடைய வரலாற்றை குறிக்கிறது? இழந்த சங்கிலி என்பது அசோகருடைய வரலாற்றை குறிக்கிறது. நாணயங்களில் உள்ள உலோகங்கள் மற்றும் சின்னங்கள் எதனை அறிய உதவுகின்றன? நாணயங்களில் உள்ள உலோகங்கள் மற்றும் சின்னங்கள் எதனை அறிய உதவுகின்றன? சமூக பொருளாதாரத்தை. வரலாற்றை எழுத உதவும் ஆதாரங்கள் எத்தனை? வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள் 2. தொல்பொருள் மற்றும் இலக்கியம். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் கௌடில்யர். என கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாங்கிறதுக்காக தான் நான் வித்தியாசப்படுத்தி 2 டைம் கொடுத்திருக்கிறேன். இண்டிகா நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். கிமு 25ஆம் நூற்றாண்டு என்பது எந்த ஆண்டை குறிக்கிறது? 2500. வாய்மொழி செய்திகள் மற்றும் கதைகள் எதன் கீழ் வருகின்றன? நாட்டுப்புறவியல். கங்கை சமவெளியில் 2ஆம் நகரமயமாக்கல் ஏற்பட காரணம் எது? கங்கை சமவெளியில் 2ஆம் நகரமயமாக்கல் ஏற்பட காரணம் இரும்பு மற்றும் நாணய பயன்பாடு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய அகழாய்வு முக்கியமானது. இது இந்த கூற்று சரியா தப்பா? கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு என்னது? 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு மத சார்புள்ள இலக்கியம். கல்வெட்டியல் என்பது எதனை பற்றி படிக்கிறது? கல்வெட்டுக்கள் பற்றிய படிப்பு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எங்கு வசித்தனர்? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் குகைகளில் தான் வசிச்சாங்க. குகைகளில் வாழ்ந்த பழைய கற்கால மனிதர்கள் பாறைகளில் ஓவியம் வரைந்ததன் நோக்கம் என்ன? குகைகளில் வாழ்ந்த பழைய கற்கால மனிதர்கள் பாறைகளில் ஓவியம் வரைந்ததன் நோக்கம் வேட்டைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு வேட்டை நிகழ்வுகளை தெரியப்படுத்த. பழைய கற்கால மனிதன் வேட்டையாட செல்லும் போது பாதுகாப்பிற்காகவும் மோப்ப சக்திக்காகவும் எதனை பழக்கப்படுத்தினான்? நாய். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்கள் எதனை குறிக்கின்றன? பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்கள் மனிதர்களின் நடனம் மற்றும் வேட்டை காட்சிகளை குறிக்கின்றன. அசோகரின் தர்ம சக்கரம் நமது தேசிய கொடியில் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அசோகரின் தர்ம சக்கரம் நமது தேசிய கொடியில் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947. வரலாற்றை அறிய உதவும் கல்வெட்டுகளில் புறநானூறு எந்த வகை ஆதாரத்தை சேர்ந்தது? வரலாற்றை அறிய உதவும் கல்வெட்டுகளில் புறநானூறு எந்த வகை ஆதாரத்தை சேர்ந்ததுன்னா இலக்கிய ஆதாரம். ஏன்னா இது ஒரு மத சார்பற்ற நூல். எந்த அகழ்வாராய்ச்சி தளம் பழைய கற்கால மனிதர்களின் வாழ்விடமாக அறியப்படுகிறது? எந்த அகழ்வாராய்ச்சி தளம் பழைய கற்கால மனிதர்களின் வாழ்விடமாக அறியப்படுகிறது? பிம்பேட்கா மத்திய பிரதேசத்துல இருக்கு. தர்ம சக்கரம் என்பதன் பொருள் என்ன? தர்ம சக்கரம் என்பதன் பொருள் அறச்சக்கரம். வரலாற்றின் காலம் கணக்கிடப்படும் முறை எதனை அடிப்படையாக கொண்டது? வரலாற்றின் காலம் கணக்கிடப்படும் முறை எதனை அடிப்படையாக கொண்டதுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவில் நடுகற்கள் எதனை அறிய உதவும்? இந்தியாவில் நடுகற்கள் எதனை அறிய உதவும்னா வீரர்களுடைய தியாகம் மற்றும் வரலாறு. பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் தரம் எவ்வாறு இருந்தது? பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் தரம் செதுக்கப்படாத கரடு முரடான கற்கள். வரலாற்றிற்கு முந்தைய காலத்தை பற்றிய ஆய்வில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்திய அரசு அமைப்பு எது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றிய ஆய்வில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்திய அரசியல் அமைப்பு எது? இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை. அசோகர் தனது தர்மத்தை பரப்ப கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பொதுவான மொழி பிராகிருதம். அவருடைய அசோகர் பத்தி கேட்டாவே பிராகிருதம் தான். வரலாற்று ஆசிரியர்கள் காலக்கோட்டை எதற்காக பயன்படுத்துகின்றனர்?
வரலாற்று ஆசிரியர்கள் காலக்கோட்டை எதற்காக பயன்படுத்துகின்றனர் பாத்தீங்கன்னா நிகழ்வுகளை கால வரிசைப்படி காட்சிப்படுத்த. இதோட 116 கொஸ்டின் வந்துருச்சு. இதுல ஒரு 10 கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன வரும். ஏன்னா ஒரு சில கொஸ்டின் திரும்ப திரும்ப வெவ்வேறு விதத்துல கேட்கற மாதிரி கேட்டிருப்பேன். அது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. படிச்ச கேள்வியை திரும்ப நீங்க படிக்கும்போது நீங்க ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே போல ஒவ்வொரு ஹிஸ்டரிக்கும் ஒவ்வொரு சயின்ஸுக்கும் தமிழுக்கும் நம்ம அடுத்தடுத்து சைக்காலஜி உட்பட எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போடலாம். சரிங்களா? வேற என்ன வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.